வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா டிவியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்வீட் 16. எஸ். ஸோ அதனால நாங்கள் ஸ்வீட்டாக உங்ககிட்ட வந்து லைவுக்கு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டு வந்திருக்கும் போதே சந்தேகப்பட்ட, சும்மா அந்த பக்கமே திரும்பாம கேமரா பார்த்து பேசுங்க. இல்ல ஸ்வீட் 16 அப்படிதான், கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் அங்கிள்ஸ்லாம் கண்ணாடி போட்டு இருக்கு, கண்ணு ரெண்டு அங்க இருக்கு. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம். ஓகேவா? ஸ்வீட் 16 இல்லையா, 16 வருஷம், 16 years ஆஃப் ஆதித்யா டிவி இல்லையா, அதனால 16லயே நான் ஒரு கேம் வச்சிருக்கேன். அப்போ ஸ்வீட்டா வைஷ்ணவி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே வைஷ், நீங்க தான் ஆரம்பிக்க போறீங்க. ஓகேவா? ஆமா. ஸோ பேசிக்கா கேள்வி என்னன்னா, 16 காமெடியன்ஸ் இருக்காங்கல்ல, 16 டைப்ஸ் ஆஃப் காமெடியன்ஸ். நீ அது வந்து ஃபாரின்ல கூட போய்க்கலாம். நாங்க வந்து ஏதாவது பேர் சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? அது மாதிரி 16 பேர் நீங்க வந்து சொல்லணும். இப்போ ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி உனக்கு 16 பேர் தெரியுமாப்பா? அது வந்து கடைசியா வச்சுக்கலாம், சரிங்களா? கொடுத்த ஸ்கிரிப்டோட போ. அதான் கொடுத்தாங்க. சரி, ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. வடிவேல் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், புரோட்டாசுரி, சந்தானம், அப்புறம் எடுத்து கொடுக்கணுமா? அவனுக்கு எடுத்து கொடுக்கலாம். தேங்காய் சீனிவாசன் சார், தேங்காய் சீனிவாசன் சார், தம்பி நாகேஷ் சார், உங்க ட்ரை வரும், அப்ப பேசி. இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி தான்ப்பா. அப்பதல்ல பாப்பா எவ்வளவு அழகா ஆன் இழுக்குது. ஓகே ஓகே, வயசு போதும், நன்றி. நீ வந்து இவ்வளவு சொன்னதே வந்து பெரிய விஷயம். காண்டாயிட்டான். ப்ரொஃபஷனல் வந்து ஒரு காமெடியனே வந்து ஒரே நிமிஷம். வைஷ்ணவி சொன்ன பெயர்கள் இல்லாம நீங்க அவர் சொல்லுவாரு. இது அது டக்குன்னு இப்படி டக்குன்னு திருப்பிட்டாங்களே. ஏன் உதறது பிபி? அத இன்னும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து விட்டோம்? வைஷ்ணவி 6 சொன்னாங்க இல்லையா, 8 சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அதே வடிவேல் சார், சந்தானம் சார், விவேக் சார், நாகேஷ் சார், அப்புறம் வந்து தேங்காய் சீனிவாசன் சார், வேற யாரு? ஐயோ, கவுண்டமணி சார், செந்தில் சார், ஸ்ரீஜித், ஸ்ரீ, அஜய், சரி ஓகேடா, நான் ஒத்துக்கிறேன், தோல்வி ஒத்துக்கிறேன்டா. நீ சொன்ன டைம்ல சொல்ல முடியலடா. நல்லா சரி, நீ சொல்லி. இப்ப 16 பேர் பேசிக்கா வந்து உங்க ரெண்டு பேரால முடியாது யோசிக்கிறான். இந்த மாதிரி பேசிட்டு 16 பேரை யோசிச்சுவான் மக்களே. பேசிட்டு அதுக்கப்புறம் டு டு டுன்னு காமிச்சிட்டோம். வெயிட் பண்ற, அதுக்கு வரண்டா. சரியா? ரெண்டு பேரும் தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? சரி, அடுத்தது என்னோட நண்பன் வந்து அதை வந்து எனாக்ட் பண்ணியே காட்ட போறான், மிமிக் பண்ணியே காட்ட போறான். ஆனா இது காமெடின்னு சொல்லி தான் மிமிக்ரி மேட்டர் எடுத்துக்க மாட்டேன். படத்தோட வாய்ஸ் எனக்கு வராதேடா. வாலண்டர் வார்த்தை கொடுத்து மாட்டி. சரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தை தான். சரியா? வடிவேல் சார் ஆஹா அப்படின்னு வரும். ஓகேவா? அது வரைக்கும் போதும். ஓகே ஓகே, போதும் போதும், அது போதும். அது படம் போயிடுவோம். சரியா? இவனை மிமிக்ரி பண்ண சொன்னா டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, அது ஓகேவா? ரெடி. வடிவேல் சார் தள்ளுங்க. வடிவேல் சார், விவேக் சார், பரோட்டாசூரி சார், அப்புறம் நாகேஷ் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், சத்யராஜ் சார், அப்புறம் தேங்காய் சீனிவாசன் சார், முடிஞ்சுதா? அப்புறம் வினு சக்கரவர்த்தி சார், அப்புறம் மனோபாலா சார், அதுக்கப்புறம் என்ன 10 இருக்கா? 5 வேணுமா? இப்ப வண்டி போட அனுபவம் சார், அவரையும் போடு. சதீஷ் சார், அனுமோகன் சார், அப்புறம் இது கேவலமா இல்ல உங்களுக்கு? மோகன் பாபு சார், டவுட் செந்தில் அண்ணன், அவரும் காமெடி நடிச்சிருக்காங்க. பெரிய காமெடி வராப்லப்பா. சரியா? இன்னும் எத்தனை பேர் இருக்கு? இன்னும் எத்தனை போட்டா முடிஞ்சிரும்? நிக்கி போட்டா ஃபைனல் காமெடி முடிஞ்சிரும். இன்னும் ஒரு 4 எங்கள் லைவில் தடபுடலாக வந்து கொண்டிருக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது பிரேம்லயே இல்லையா? ரொம்ப சரி, ஓகே, எல்லாம் நவுறு போங்க. பிரேமுக்கு எதுக்கு வந்தேன்னு தெரியும். ஏண்டா இல்லடா, நீ எதுக்கு இங்க நான் சென்டர் வந்தேன்னு தெரியும். நீ அப்படியெல்லாம் வரல. அப்படியேடா, இன்னைக்கு வந்துட்டு ஹாப்பி ஸ்வீட் 16. அதனால ஸ்வீட்டா இருக்கிறவங்க பக்கத்துல நிக்கலாம்னு பார்த்தேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீ இப்பவும் ஸ்வீட்டான பர்சன் பக்கத்துல தான் இருக்கேன். சுகர் வந்து அவனுக்கு வந்து எகிரிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு 16 காமெடியன் பேர் சொல்லுங்க. ஆமா, 16 காமெடியன். நம்ம ஸ்ரீஜித், விக்கி, நானு, ஆதித்யாக்கு நாங்க அது பண்றீங்களா? ஆல்ரெடி நீயே யோசிக்க, நாங்க யோசிக்க மாட்டோமா? அப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் இருக்க கூடாது. இவங்க கூட நீங்களே கேரி மக்களே ஒண்ணும் கிடையாது. இவ பக்கத்துல நிக்க வைக்கல, அதனால மைக்க திருப்பி கொடுத்து. இல்ல மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, அக்கா பக்கத்துல நிக்கலனா என்ன? இப்போ தங்கச்சி பக்கத்துல சொல்லி இப்ப நிக்க வைக்கிறேன். தங்கச்சின்னு சொல்லு.
இரு தங்கச்சின்னு சொல்ல. ஆக்சுவலா காம்படிஷன் வந்து 16 காமெடியன்ஸ் பேரு. நீங்க காம்படிஷனே மாத்திக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் இந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறது தான் காம்படிஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் நீ சொல்லு, டக்கு டக்குன்னு சொல்லு. நான் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லிட்டானா? இல்ல 16 பேரையும் சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சான். எஸ், நான் வந்து ஹோஸ்ட் வந்து கேள்வி கேக்குறது மட்டும் தான், பதில் சொல்றது இல்ல. ஏண்டா இதுல வின்னர் நான் தான், சரியா? ஏன்னா 13 பேர் சொல்லியிருக்கேன். இந்த பைத்தியக்கார குடும்ப கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு இவங்களே கான்டெஸ்ட் நடத்துவாங்க, இவங்களே ஆன்சர் பண்ணிப்பாங்க. ஏன்டா என்னடா ஆன்சர் சொல்ற? நீ அங்கேயே கேட்டுக்கோ, இங்க வராத. சரி, ஒரு 16 பேர்ல சொல்லுங்க. நீங்க வந்து வடிவேல் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், அதுக்கப்புறம் நாகேஷ் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணுவார்ல, அவரு ஹீரோ பேரே சொல்லி விட்டுறேன். அதுக்கப்புறம் ரஜினி சார். ஆமா, என்ன என்ன காமெடி பண்ண மாட்டாரு? என்ன சீரியஸ்? ஓகே, ஆமா தானே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் அண்ணா, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணா ஃபர்ஸ்ட் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்கமிங்ல வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு நடிகர் இருக்காரு, விஜய் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரு. கட் பண்ணிக்கங்க. Thank you so much. ரொம்ப இந்த இதுக்கு அப்புறமா இந்த பில்டிங்லயே அவர் இருக்க மாட்டாருங்க. என்னடா சொல்றீங்க? அவ்வளவு ஒண்ணும் வேணாம்டா, ஓடுவாருன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். நீங்களே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்தாங்க. அதானே இப்ப இந்த இடத்தை நீ பிடிக்கணும். ஆமா, அவ்வளவுதான். Thank you so much மக்களே. தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் உங்க என்டர்டெயின்மென்ட் காத்து இருக்கு. ஆதித்யா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க.